வான தூதர்களின் இனிமையான ஊழியம் பற்றி பார்ப்போம். சில கனவுகளுக்கு விளக்கம் கொடுப்பது அவசியமாகும். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே அரசர் நெபுகத்நேசர் கனவு ஒன்று காண்கிறார். அதை விளக்கிக் கூற ஒருவரும் இல்லை என்பதை பார்க்கிறோம். மேலும் கடவுள் தானியேலுக்கு அந்த கனவை விளக்கிக் கூறும் ஞானத்தை அளித்தார். இத்தகைய கனவுகளுக்கு விளக்கம் தேவை. நாம் காண்கிற கனவின் விளக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக இரகசியங்களை வெளிப்படுத்தும் ஆண்டவரிடம் நாம் மன்றாட வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர், நீ காலை வேளையில் எழும்போது விவிலியத்தின் ஒரு பக்கத்தை எடுத்துப்பார், அந்த இரவில் நீ கண்ட கனவின் விளக்கத்தை காண்பாய் என்று கூறினார். நான் இது நடைபெறுவதை காண்கிறேன். தூய ஆவியாரிடமிருந்து வரும் கனவுகளுடன் ஆண்டவரின் பிரசன்னமும் கலந்திருக்கும். நீங்கள் தீர்க்க தரிசன கனவு காணும்போது மறுநாள் காலை எழும்போது நீங்கள் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்வீர்கள். நாம் மாற வேண்டிய பகுதிகளை ஆண்டவர் கனவுகள் மூலமாக வெளிப்படுத்துவார். சில நேரங்களில் தூய ஆவியானவர் சில மனிதர்கள் அல்லது சில இடங்களை காட்டி நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கூறுவார். நாம் அவர்களுக்காக கருத்தாக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அந்த மனிதரை குறித்து கண்ட கனவையும் நீங்கள் அவருக்காக ஜெபிக்கிறீர்கள் என்பதையும் அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இத்தகைய காரியங்களில் உங்களுக்குள் இருக்கிற தூய ஆவியின் இரகசிய சாட்சியத்தை நீங்கள் எப்போதும் பின்பற்ற வேண்டும். நம்மிலிருந்து வருகிற கனவுகளையோ அல்லது சாத்தான் காண்பிக்கும் கனவுகளையோ நாம் ஒருபோதும் பின்பற்றக்கூடாது. பயம், என்ன நடக்குமோ என்ற எதிர்பார்ப்பு, சாபம் போன்றவற்றிற்கு வழிநடத்தும் கனவுகள் கடவுளிடமிருந்து வருபவை அல்ல. கடவுளிடமிருந்து வரும் கனவுகள் இறைவார்த்தை மற்றும் திருச்சபையின் போதனைகளோடு சேர்ந்து வரும். நீங்கள் கண்ட கனவுகளின் அர்த்தத்தை உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரிடமும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரியங்களிலே யாராவது கொடையை பெற்றிருந்தால் மட்டுமே நீங்கள் அவரை அணுகலாம். இங்கும் அங்குமாக அலைவது குழப்பத்திற்கே வழிகோலும். ஒரு கனவு உங்களுக்கு புரியாத போது அதை அப்படியே விட்டுவிடுங்கள். ஏற்ற வேளையில் கடவுள் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் நாம் காண்கிற கனவை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் பார்த்த கனவை குறித்து வைப்பது நலமானது. கனவுகள் வழியாக நாம் உண்மையற்ற ஒன்றை உண்மையென நம்புவதை கடவுள் எச்சரிக்கிறார். வானதூதர்களின் இனிமையான ஊழியம். தொடக்க நூலிலிருந்து வெளிப்படுத்துதல் நூல் வரை வானதூதர்களின் செயல்பாடுகளை நீங்கள் காண முடியும். வானதூதர்களின் பணிவிடை எப்போதுமே நமக்கு உண்டு. அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா? மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா? பின்பு ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பகுதி. இங்கு நாம் பார்க்கிறோம், பிலிப்பு தூதரின் குரலை கேட்டார். மேலும் அவர் அக்குரலுக்கு கீழ்ப்படிந்த போது அவரால் ஒரு ஆன்மாவை மீட்க முடிந்தது. வானதூதர்களின் பொறுப்பாளர் தூய ஆவியானவரே. அவரே நம்முடைய பாதுகாப்பிற்காக வானதூதர்களை அனுப்பி வைப்பார். வெளிப்படுத்தல் நூலிலே வானதூதர்களின் ஏராளமான செயல்பாடுகளை நாம் காண முடியும். மேலும் இந்த கடைசி காலத்தில் நம்மை பாதுகாப்பதற்காக இருளை விலக்கி அவர்கள் செயல்படுவதை பார்க்கப் போகிறீர்கள். தொடர்வோமா நண்பர்களே?